ரிதன்யா. கடந்த சில நாட்களா நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க ஒரு பேர். ரொம்ப அழகான பெண், ரொம்ப வசதியான வீட்டு பெண்ணும் கூட. ரொம்ப ரீசெண்டா தான் அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. ரொம்ப ஒரு பெரிய பொருட்செலவுல நிறைய டவுரிலாம் கொடுத்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இப்போ அந்த பொண்ணு உயிரோட இல்லை. காரணம், மாப்பிள்ளை வீட்டார் சைட்ல இருந்து இன்னும் அதிகமான டவுரி கேட்டு அந்த பொண்ணை பிசிக்கலாவும் மென்டலாவும் அபியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாங்க முடியாம அவங்க பெத்தவங்க கிட்ட சொன்னாலும் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, போக போக இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சமாதானம் தான் படுத்திருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா அவங்க இல்லை. ஸோ இது ரெண்டும் தான் அந்த பொண்ணை இப்போ சூசைட் பண்ணிக்கிறதுக்கான ரீசனா இருக்கு. எனக்கு 2 டவுட் இருக்கு. ஒன்று, 2025 இருக்கும். 90ஸ்லயே நிறைய வரதட்சணைக்கு எதிரான நிறைய சட்டங்கள் வந்துட்டே தான் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி இப்பவும் இந்த வரதட்சணை கொடுமை இருந்துட்டே தான் இருக்கா? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? 2வது, இந்த சொசைட்டி ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணுது. ஒன்று, நீ அந்த கல்யாணமான கணவன் கூட எல்லா கஷ்டத்தையும் சகிச்சுட்டு வாழ்ந்துதான் ஆகணும். இல்ல, நீ இதை தாண்டி நீ வெளியில வரையா, நீ வெளியில வரும்போது உன் மேல நான் ஒரு சந்தேக பார்வையும் நிறைய கேளிக்கைகளும் வைப்பேன், அதெல்லாம் நீ பொறுத்துட்டு தான் இருக்கணும். அந்த பொண்ணு ரெண்டையுமே என்னால் தாங்கிக்க முடியாது. ஒரே முடிவு, நான் இந்த உலகத்தை விட்டு போயிடணும், தன்னை தானே முடிச்சுக்கணும். இதுதான் ஒரு முடிவா அந்த பொண்ணு சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நான் இப்போ தப்பு சொல்லவே வரல. அந்த பொண்ணோட தற்கொலைக்கு இந்த சொசைட்டியில இருக்க நம்ம மாத்திரம்தான் காரணம். தற்கொலை எவ்வளோ பெரிய கொடுமையானதோ வரதட்சணையும் அவ்வளோ பெரிய கொடுமையானது. இதெல்லாம் தாண்டி வெளியில ஒரு பொண்ணை நம்ம சப்போர்ட் பண்ணாம அவருக்கு எதிராக நிற்கிறதும் ரொம்ப கொடுமையானது.